இப்படி ஒரு கேவலமான காரியத்தை நீ செய்வேன்னு நான் நினைக்கவே இல்லை. உன் மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். அது எல்லாத்தையும் அப்படியே சுக்குநூறா உடைச்சிட்டியே. இதனால யாருக்கடி அசிங்கம்? நம்ம குடும்பத்துக்கு தானே. அக்கா அக்கா அது வந்து வாய் மூடு. உன்னை என் தங்கச்சின்னு சொல்லவே எனக்கு அசிங்கமா இருக்கு. நம்ம குடும்பத்துக்கு திருட்டு பட்டத்தை தேடி கொடுத்துட்டேல்ல. ஏண்டி உன் புத்தி இப்படி போகுது? ஈஸ்வரி, இவ ஏன் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறது தயங்கனான்னு இப்ப புரியுதா உனக்கு? எல்லாம் நீ கொடுக்குற இடம். அதான் தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கா. இவங்க புருஷனை பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறதா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா இவங்க 2 பேருமே ஒன்னா சேர்ந்துதான் இருக்காங்க. ஊருக்கு தான் பிரிஞ்சிருக்க மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து உங்களுக்கு எதிராக ஊருக்கு எதிராக நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க. அக்கா அக்கா இவன் போய் சொல்றான்க்கா. இவன் சொல்றதா எதே நம்பாதக்கா. இவன் நமக்கு எதிராக சதி செய்யறான்க்கா. அந்த மனுஷனை நான் பாக்குறதே இல்லக்கா. என்ன போய் அவரை சந்திச்சு பேசுறேன்னு எப்படி வாய் குசாம போய் சொல்றான் பாருக்கா. அப்படியா? இப்ப தெரிஞ்சிடும் யாரு போய் சொல்றான்னு. ரோகிணி எப்படி? இவ்வளவு நாளும் இவங்க உங்களை ஏமாத்திட்டு தான் இருந்தாங்க. இதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியும். நீங்க தான் நான் சொல்றதை எதையும் நம்ப மாட்டீங்களே. இல்லக்கா, இவன் ஏதோ ஃப்ராடு வேலை பண்ணி யாரோ அந்த மனுஷன் குரல்ல பேச வச்சு இவங்கெல்லாம் உன்னை ஏமாத்துறாங்கக்கா. இப்போ செல்போன்ல இந்த மாதிரி மாத்தி பேசுற ஆப் எல்லாம் வந்திருக்குக்கா. அதை யூஸ் பண்ணி தான் இவங்க எல்லாரும் உன்னை ஏமாத்துறாங்க. எப்படி எப்படி எப்படி? சின்னத்த, பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு வேணாமா? நாங்க எதை ஆதாரமா காமிச்சாலும் அதை பொய்ங்கிறதா? சின்னத்த, இன்னைக்கு நீங்க எங்க கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. இருங்க. பாருங்க. போச்சு, என் கதையை முடிச்சுட்டானுங்க. உன்னை பத்தி நான் இவ்வளவு உயர்வா நினைச்சேன். ஆனா நீ இவ்வளவு கேவலமா நடந்துகிட்டு இருக்க. அக்கா என்ன மன்னிச்சிருக்கா. இதெல்லாம் நான் எதுக்கு பண்ணணும்? வாயை மூடு. போயும் போய் அந்த சிவனாடி கூட சேர்ந்து நம்ம குடும்ப மானத்தையே வாங்கிட்டியே. உன்னை பத்தி யாரு என்ன சொன்னாலும் அதை நம்பாம நான் உன் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருந்தேன். இப்போ எல்லாத்தையும் நாசமாக்கிட்டியே. வாங்க சார். இன்ஸ்பெக்டர், இவளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க. இவதான் எல்லா தப்பையும் செஞ்சது. அக்கா என்னக்கா சொல்ற? என்ன போய் அரெஸ்ட் பண்ண சொல்ற? ஆமாண்டி, நீ பண்ண தப்புக்கு தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும். அக்கா என்னக்கா சொல்ற? ஆமா, நீ அனுபவிச்சுதான் ஆகணும். எல்லாம் ஒன்னால வந்தது. என் அக்கா மனசுல தப்பான அபிப்பிராயம் வர மாதிரி பண்ணிட்டல. உன்னை நான் சும்மா விட மாட்டேடா. ஏய், செய்யற தப்பல நீ செஞ்சுட்டு மாப்பிள மேல ஏன் எகிற? இன்ஸ்பெக்டர், இன்னும் ஏன் பார்த்துட்டு நிக்கிறீங்க? இவ்வளவு சீக்கிரமா அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க. என் தங்கச்சி இப்படி மோசமா நடந்துகிட்டதுக்கு நீதான் காரணம். உன்னாலதான் அவ எல்லா தப்பையும் பண்ணிருக்கா. அவளை போலீஸ்ல புடிச்சு கொடுத்ததால நீ ஒன்னும் நல்லவா ஆயிட முடியாது. இவ வேற. மா, நேத்து நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க இன்னைக்கு என்ன பேசிட்டு இருக்கீங்க? இவர் மேல எந்த தப்பும் இல்ல நிரூபிச்சுட்டா
வீட்டுக்குள்ள வர ஒத்துக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, இப்ப எதுக்கு மாத்தி பேசுறீங்க? நல்லா இருந்த சந்திரா இப்படி மாறி இருக்கானா அதுக்கு இவன் தான் காரணம். இப்படிப்பட்டவனை நான் எப்படி ஏத்துக்க முடியும்? அம்மா, நீங்க பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. அடிக்கடி பேச்ச மாத்தி பேசாதீங்க. இவரை வீட்டுக்குள்ள சேர்த்துக்கலனா நானும் வீட்டுக்குள்ள வரமாட்டேன். அப்படியே இவர் கூட போயிடுவேன். பரவாயில்லையா? என்ன? இன்ஸ்பெக்டர், இவளையே என்ன இங்கேயே நிக்க வச்சிருக்கீங்க? சீக்கிரமா அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க. இனிமேலாவது எங்க குடும்பம் கொஞ்சம் நிம்மதியா இருக்கட்டும். கான்ஸ்டபிள், அவங்கள போய் கூப்பிட்டு வாங்க. ஓகே சார். இவ்வளவு மோசமான பொம்பளையாவ இப்படி பண்ணிருக்கா? மாப்பிள்ளைய ரேவதியும் ஆர்த்தி எடுத்து உள்ள கூட்டிட்டு வாமா. ஒரு பெரிய வேலையை முடிச்சுட்டு வந்திருக்காங்க. திருஷ்டி கழிஞ்ச மாதிரி இருக்கட்டும். சரிப்பா. போங்க. வாங்க மாப்பிள்ள, வாமா. டேய், என்னையே உள்ள தூக்கி வச்சிட்டல்ல, இதை நான் என்னைக்கு மறக்க மாட்டேன். இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு பழி வாங்காம நான் விட மாட்டேன்டா. நீங்க செஞ்ச தப்புக்கு தான் இந்த தண்டனை. இது நீங்களா தேடிக்கிட்டது. என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு நடிக்காதடா. என் அக்காவை எனக்கு எதிராக திருப்பி விட்டுட்டல. எப்பவும் எந்த சூழ்நிலையிலையும் அவ என்ன வெறுத்ததும் இல்ல, வீட்டை விட்டு வெளியில போன்னு சொன்னதும் இல்ல. அவளையும் நீ மாத்திட்டல. எல்லாத்தையும் மனசுல வச்சிருக்க. வெளியில வந்து உனக்கு என்ன பண்றேன்னு பாரு.